வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்கள் பட்டாவில் நிறையா மாற்றத்தை கொண்டு வராங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பட்டாவில் பல்வேறு மாற்றத்தை கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பழைய நடைமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தற்போது நடைமுறையில் உள்ள பட்டா முறை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும். இதில் நில உரிமையாளருடைய பெயர், அதாவது அந்த லேண்ட் யார் பெயரில் இருக்குது, தந்தை பெயர் என்ன, சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, நிலத்தின் பரப்பளவு எவ்வளோ இருக்குது, வகைப்பாடு என்ன போன்ற அடிப்படை தகவல் மட்டுமே இருக்கும். இந்த பழைய முறையில் நிலத்தின் உரிமை எதன் அடிப்படையில் வாங்கப்பட்டது, அதாவது அந்த பட்டா காப்பியில் இந்த நிலம் எப்படி வாங்கினாங்க, ஸோ எந்த பாகப்பிரிவினை பண்ணாங்களா, கிரயம் வாங்கினாங்களா, இது எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி நிலத்தின் துல்லியமான எல்லைகளோ இருக்காது. இதனால் ஒருவர் ஏற்கனவே விற்ற நிலத்திற்கு மீண்டும் பட்டா மாறுதல் கோருவதும் போலி ஆவணங்கள் மூலம் உரிமை கொண்டாடுவதும் எளிதாக இருந்தது. இந்த பிரச்சனைகளை களைய வருவாய்த்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை இணைந்து புதிய நடைமுறைகளை அமல்படுத்த உள்ளன அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு இந்த புதிய அப்டேட் அமலுக்கு வருதுங்க. அது என்னமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாவில் ஆதார் இணைக்க போகிறாங்க. மிக முக்கிய மாற்றமாக நில உரிமையாளரின் ஆதார் எண் பட்டாவுடன் இணைக்கப்பட உள்ளது. இது நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதி செய்யும். ஒருவர் பெயரில் உள்ள நிலத்தை வேறொருவர் ஆள் மாறாட்டம் செய்து விற்பது முற்றிலும் தடுக்கப்படும். பான் கார்டு விவரங்களையும் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் பட்டா கூட ஆதார் கார்டு இணைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வெப்சைட் மூலம் அவைலபிளாக இருக்குது. பட் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. தமிழக அரசும் அதுக்கான அவேர்னஸ் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தா விரைவில் கொண்டு வராங்க. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் மூலமாகவே நீங்களே பட்டா கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கலாம். எப்படி லிங்க் பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பட்டாவை கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு சேவையை விரைவில் பார்த்தா கொண்டு வராங்க. அந்த சேவை இருக்குது, பட் எல்லாருக்குமே கம்பல்சரி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பை விரைவில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இனி வழங்கப்படும் பட்டாக்களில் அந்த நிலம் எந்த பத்திரத்தின் மூலம் பெறப்பட்டது என்ற பதிவு எண், அதாவது டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு பட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ எந்த டாக்குமெண்ட் எந்த பத்திரத்தின் மூலமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் குறிப்பிடப்படும். நிலம் வாங்குபவர்கள் பட்டாவை பார்த்த உடனேயே அதன் முந்தைய பத்திர விவரங்களை எளிதாக சரிபார்க்க முடியும். இது வில்லங்கம் பார்ப்பது எளிதாக்கும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அப்டேட். நெக்ஸ்ட் பாருங்கள், நிலத்தின் 4 திசைகளிலும் உள்ள எல்லை விவரங்கள் பட்டாவில் சேர்க்கப்படும். இது அண்டை நிலத்துக்காரர்களுக்கான வரப்பு தகராறு மற்றும் எல்லை பிரச்சனைகளை குறைக்கும். நிலத்தின் அமைவிடம் குறித்து தெளிவான சித்திரம் கிடைக்கும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 எல்லைகளுமே எங்கெங்கே இருக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே பட்டாவில் கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தானியங்கி பட்டா மாறுதல். ஸோ தானியங்கி பட்டா மாறுதல் இப்போதைக்கு தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரப்பதிவு முடிந்த உடனேயே தானாகவே பட்டா மாறுதல் கோரிக்கை வருவாய்த்துறைக்கு செல்லும் நடைமுறை மேலும் செம்மைப்படுத்தப்படும். அந்த ஸ்கீமை நாங்கள் இன்னும் பார்த்தா ஈஸியாக மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பொதுமக்கள் பட்டா மாறுதலுக்காக தனியாக அலைய வேண்டியது இருக்காது அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தற்சமயம் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி அடிப்படையில் ஸோ பட்டா மாறுதல் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை இன்னும் நாங்கள் செம்மைப்படுத்துகிறோம், ஈஸியாக மாற்றுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அரசின் நடவடிக்கை இந்த மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில நிர்வாக ஆணையருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கான மென்பொருள் மேம்பாட்டு பணிகள் மற்றும் தரவு தொகுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விரைவில் அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த புதிய முறை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கை பார்த்தா ஸோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது பட்டாவில் வரக்கூடிய மாற்றங்கள். அதேமாரி பார்த்தா பத்திரப்பதிவிலும் நிறையா மாற்றத்தை கொண்டு வராங்க. 3.0 ஸ்டார் மென்பொருள் மூலமாக ஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுற மாரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலம் நகல் இருக்க பாருங்கள், பத்திர நகல் பெறுவதற்கும் ஸோ மேனுவலாக நீங்கள் அப்ளை பண்ண உடனே பத்திர நகல் கிடைக்குமாறும் அதுக்கான சேவையை கொண்டு வராங்க. இந்த மாதிரி பல வகையான சேவைகளை பார்த்தீங்கன்னா ஸோ பட்டா சார்பிலையும் பத்திரப்பதிவு துறை சார்பிலையும் கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இதில் அமலுக்கு வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.